ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்படி இருந்த என்னோட டஸ்கி ஸ்கின்னை நான் இப்படி ஸ்கின் ஃபினிஷ்டு மேக்கப் பண்ணேன் அப்படிங்கிறது தான் ஸ்டெப் பை ஸ்டெப் வித் ப்ராடக்டோடைய உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ வாங்க குயிக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்னோட ஸ்கின் வந்துட்டு கிளென்ஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ எனக்கு நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி ஹைட் பண்ணி நம்ம ஸ்கின் ஃபினிஷ்டு மேக்கப்னு ஒன்றும் இல்லை, ஸ்கின்னை ஈவனாக கொண்டு வர போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இதுக்கு டோனர் யூஸ் பண்ணிக்கிறேன். டோனர் வந்துட்டு நான் ப்ளம்லேருந்து எடுத்திருக்கேன், க்ரீன் டீ டோனரு. ஸோ பார்த்தீங்கன்னா டோனர் வந்துட்டு உங்கள் ஸ்கின்னை நல்லா டோன் பண்ணி கொடுக்கும். அண்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்வெட்டிங் இருந்தால் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு லிப்க்கு வந்துட்டு ப்ளம்லேருந்தே கேண்டி மில்ஸு பூமர் ஃப்ளேவர் எடுத்திருக்கேன் நான். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு ப்ரிப்ரேஷன் மாதிரி, ஸ்கின் ப்ரிப்ரேஷன் மாதிரி இதெல்லாம் லிப்க்கும் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறப்பே ப்ரிப்ரேஷன் கொடுத்துருங்க. ஸோ டோனர் நல்ல ஸ்கின்னோட அப்சர்வ் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். என்னோட ஸ்கின் வந்துட்டு ட்ரை அண்டு நார்மல், ஸோ காம்பினேஷன் ஸ்கின்னு. ஸோ நான் வந்துட்டு இதில் எம்ப்ரலைஸ் மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால், ஹெவி ஆயிலியாக இருந்தால் நீங்கள் மாய்ஸ்சரைசரை கூட நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ட்ரை அண்ட் நார்மல்னால நான் எம்ப்ரலைஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு என்னோடய கழுத்துக்குமே ஈவனாகவே டோன் கொண்டு வரணும். பிகாஸ் ஸ்கின் ஃபினிஷ்டுனாலே உங்கள் ஸ்கின்னை விட்டு தனியாக மேக்கப் தெரியவே கூடாது, அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ என்னோடய ஸ்டோன் வந்துட்டு நல்ல டஸ்கி தான். நார்மலாக வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பட் நான் இப்போ வந்துட்டு நேச்சுரல் லைட்டில் தான் எடுக்கிறேன். ஸோ வந்துட்டு அந்த க்ளோயினஸ் தெரியுது உங்களுக்கு. அடுத்ததாக ப்ரைமர் வந்துட்டு மேக்கப்புக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன ஸ்கின் டைப் என்ன மாதிரி இருந்தாலும் ஓகே, ப்ரைமர் வந்துட்டு மஸ்ட்டு. நான் ஃபேஸஸ் கெண்டாவோட ப்ரைமர் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் ஸ்கின்னை பொறுத்து நீங்கள் ஆயிலி ஸ்கின்னா உங்களுக்கு 3-in-1 போர் கண்ட்ரோல் ப்ரைமர் இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸஸ் கெனடாவில். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரைமரில் தான் உங்களோட மேக்கப் வந்துட்டு லாங் லாஸ்டிங்காக இருக்கிறத வந்துட்டு நம்ம கொண்டு வர முடியும். நல்ல ப்ரைமரும் நம்ம ஸ்கின்னோட அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் ரீகோட் ஏஸ் ஆஃப் பேஸ்லேருந்து நான் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. ஸோ எனக்கு ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுலேயுமே கலர் தியரி இருக்குது, உங்களுக்கு எதுக்காக எதெல்லாம் யூஸ் பண்ணணுங்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த ஐக்கு கீழே நார்மலாகவே வந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த டார்க்னஸையும் அப்புறம் வந்துட்டு இந்த டார்க் ஸ்பாட்ஸோட டார்க்னஸையும் குறைச்சிக்கிறேன். ஸோ கையில் எடுத்தே நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் நமக்கு எந்த இடத்துல பிளாக் பாயிண்ட் இருக்கோ அதில் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ எனக்கு நெத்தி பக்கத்துலேயும் இந்த வாயை சுற்றியுமே நார்மலாகவே பிளாக்னஸ் இருக்கும். இது எதுக்காக கலர் கரெக்டர்னா மேக்கப்பில். அண்ட் ஒன் மோர் திங், கலர் கரெக்டரு நீங்கள் ஒரு ப்ரைடல் மேக்கப்னு இல்லை, ஒரு பார்ட்டி மேக்கப் ஆர் கெஸ்ட் மேக்கப் எது போனீங்கனாலும் ஒரு ஸ்கின் ஃபினிஷ்டாக வர்றதுக்கு உங்கள் ஸ்கின் வந்துட்டு ஈவன் ஆகும் பார்த்தீங்களா, அதுக்கு முக்கியமான வேலை பார்க்குறதே இந்த கலர் கரெக்டர் தான். நீங்கள் அன்ஈவனாக இருக்கிற கலர்ஸ் எல்லாமே ஈவன் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபவுண்டேஷனே அப்ளை பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா அதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஈவன் டோன் கொண்டு வந்துட்டோம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபவுண்டேஷன் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி என்னோடய டோன்லேயே தான் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இது பிஏசியோடது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 பம்ப் அவ்வளோதான். இதில் கொஞ்சோண்டு மெபிலின் ஃபிட்மியோட மீடியம் டோன் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு டாட், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப கம்மியான ஒரு டாட். அண்ட் ஒன் மோர் திங் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்துட்டு ரொம்பவே பெரிய, அதாவது ரொம்ப ஹை ரேஞ்சில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுற மெத்தடுன்னு இருக்கும்ல, அதுவும் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ரெண்டையுமே ஈவன் பண்ணால் தான் நமக்கு ஃபினிஷிங் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா டோன் பாருங்கள், என்னோடய டோன்லேயே தான் இருக்குது, ரொம்ப அதிகமான டோன்லாம் எடுக்கலை. ஃபஸ்ட்டு வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக மெர்ச் பண்ணி நான் கொண்டு வரேன் பாருங்கள். ஸோ டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற பிளெண்டர் வந்துட்டு வாமியாவோடது. இது வந்துட்டு ஒரு 500 வரும், பட் நல்ல உங்களுக்கு ஃபினிஷிங் தரும். ஸோ பிளெண்டர் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு ஸ்கின் ஃபினிஷ்டு மேக்கப் கொண்டு வர நீங்கள் ப்ரஷஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு கவரேஜ் அவ்வளோ ஃபுல்லாக இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஹைலைட்டருக்கு நான் ஃபாரெவர் 52 யூஸ் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டர் வந்துட்டு நீங்கள் உங்கள் டோனு, மேபி நீங்கள் வந்துட்டு ஃபவுண்டேஷனில் வந்துட்டு டோன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணலை, கொஞ்சம் கரெக்டான டோன் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பிரைட்னஸ் வேணுங்கிறதுல ஹைலைட்டில் நீங்கள் வந்துட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபவுண்டேஷனே கரெக்டாக போடலாட்டி கூட ஹைலைட்டில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஒரு டோன் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு அப்படியே டோட்டல் ஃபேஸையே வந்துட்டு நல்லாவே ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஹைலைட்டர் ஏரியாஸ்னே இருக்குது, இப்போ நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் ஹைலைட்டிங் ஏரியாஸ். இது என்னென்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும்.
நான் இதையே வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாமே அப்படியே லைட்டாக கொண்டு வந்துக்கிறேன். இது எல்லாத்துக்குமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இப்போ ஃபவுண்டேஷன் போடுறீங்களா, அது ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அண்ட் நீங்கள் ஹைலைட் பண்ணுறீங்களா, அது ட்ரை ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். அதுதான் உங்கள் மேக்கப்புக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன் கரெக்டாக. ஆக்சுவலாக என்னோடய மொபைல் வந்துட்டு அந்தளவுக்கு கேமரா குவாலிட்டி இல்லை, அதனால தான் உங்களுக்கு ஃபினிஷ்டாக தெரியுதான்னு கூட தெரியல எனக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம எல்லாமே முடிச்சாச்சு, பவுடரை செட் பண்ண போகிறோம். இதே நீங்கள் கான்டூர் வந்துட்டு க்ரீம் கான்டூர் போனீங்கன்னா நீங்கள் இப்போவே அப்ளை பண்ணிடுங்க. க்ரீம் கான்டூர் பண்ணிவிட்டு நீங்கள் பவுடர் செட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்துட்டு பவுடர் கான்டூர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கான்டூரிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல மேக்கப் லுக்குக்கு வந்துட்டு உங்கள் ஃபேஸையே எப்படி இந்த ஃபேஸ் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு காமிப்பாங்க இல்லையா, அந்த லுக்கே கான்டூர் பண்ணுற வேலை தான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஓவல் ஃபேஸில் இருந்தீங்கன்னா உங்களை ரவுண்ட் ஃபேஸாக காமிக்கலாம், அண்ட் ரவுண்ட் ஃபேஸாக இருந்தீங்கன்னா உங்களை ஒரு ஓவல் ஃபேஸாக காமிக்கலாம். ஸோ ஹேர் ஸ்டைல் அண்ட் கான்டூர் தான் உங்கள் ஃபேஸோட ஷேப்பையே மாற்றி கொடுக்கும். இப்போ நான் வந்துட்டு பாருங்கள், எக்ஸஸ் பவுடர் எல்லாத்தையும் எடுத்து நான் ஃபுல்லாகவே டஸ்ட் பண்ணிக்கிறேன் ப்ரஷ் வச்சு. இப்போ கான்டூர் வந்துட்டு நான் பவுடர் கான்டூர் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், அவங்க இப்படி வச்சுக்கணும். அதாவது ஃபிஷ் டைப்பில் வந்துட்டு லிப் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்கல்ஸ் எங்கே இருக்கோ அங்கே கரெக்டாக அப்ளை பண்ணணும். உங்களுக்கு இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். ஸோ நல்லா உங்களுக்கு வந்துட்டு ஒரு டோன் பண்ணி கொடுக்காது. இதுலேயுமே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது யாருக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத. யார் யாருக்கு கான்டூரிங் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் குட்டியாக காமிங்க, என்னோட ஜப்பியாக வந்துட்டு என்னோட கண்ணெல்லாம் தெரிய வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் கான்டூரிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபினிஷிங்கில் என்னோடய ஃபோட்டோவே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் என்னோடய ஃபேஸோட ஷேப் எவ்வளோ நான் மாற்றி கொண்டு வந்திருக்கேன்னு. ஸோ இன்றைக்கி என்னோடய ஃபேஸை வந்துட்டு லைட்டாக ரவுண்ட் ஃபேஸ் மாதிரி காமிக்க போகிறேன் நான். ஸோ உங்களுக்கு கான்டூர் அப்ளை பண்ணதுலேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நோஸ் வந்துட்டு நான் ரொம்ப கான்டூர் பண்ணல, லைட்டாக அந்த இருந்த ப்ரஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ப்ளஷ்ஷும் ஹைலைட்டரும் சேர்ந்து இருக்கிற ஸ்விஷ் பியூட்டியோட ப்ளஷ் பேலட் எடுத்துக்கிறேன் நான். அதில் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளஷ்ஷில் ஒன்றுமே இல்லை, நீங்கள் டஸ்கி டோனாக இருந்தீங்கன்னா டார்க் பிங்க் எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் வந்துட்டு ஃபேராக இருப்பீங்கன்னா லைட் பிங்க் எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான். ப்ளஷ்ஷில் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு ப்ராடக்ட் நாலேஜ் தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு எந்த டோனில் இருக்கீங்களோ அந்த டோனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோடய ஐப்ரோஸ் வந்துட்டு ஐடென்டிஃபையாக தான் இருக்குது, அதனால் நான் ஜஸ்ட்டு ஃபில் மட்டும் பண்ணிக்கிறேன். நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா ட்ரா பண்ணல, நான் இடையில இருக்கிறத மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அடுத்ததாக இப்போ ஐ மேக்கப் போயிடலாம். ஐ மேக்கப்பில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ பேஸ் கொடுக்கணும். நீங்கள் நார்மலாக ஐஷேடோ போட்டு போனீங்க உங்கள் ஐஸில் டேரெக்டாக அப்படின்னா கொஞ்சம் நேரம் கூட இருக்காது, நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பட் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ஐ பேஸ் கொடுத்து நீங்கள் போடுறப்போ தான் அந்த லாங் லாஸ்டிங் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம எப்படி ஸ்கின்னை ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அது மாதிரி ஐஸுக்குமே பேஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஒரு கன்சிலரு ஆர் நீங்கள் வந்துட்டு ஃபவுண்டேஷன் கூட எடுத்துக்கலாம். ஸோ அதை எடுத்து பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஐஸ்க்குமே உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். ஸோ இது நம்ம செட் பண்ணியிருக்கோம், இது நம்ம செட் பண்ணலை. ஸோ நீங்கள் பேஸ் போடும்போது அந்த லாங் லாஸ்டிங் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். இன்றைக்கி ஐ மேக்கப் வந்துட்டு நான் ரொம்ப சட்டிலாக தான் போக போகிறேன். ஸோ வந்துட்டு ஒரு லைட் ப்ரௌனிஷ் பிங்க் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதை. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அதை நல்லா வந்துட்டு நான் பிளெண்ட் பண்ணிவிட்டு சென்டரில் மட்டும் லைட்டாக சிம்மர் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஐ மேக்கப் இங்கேயும் கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு காஜலுக்கு வந்துட்டு நான் ஃபேஸஸ் கனடாவோட எடுத்திருக்கேன். அண்ட் ஐ மேக்கப் நான் பண்ணது வந்துட்டு ரெவல்யூஷனோட நியூட் பேலட். அது நியூடாக நீங்கள் எப்போவுமே ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னா ரெவல்யூஷன் ஓடிடலாம் நீங்கள். ஸோ ஃபேஸஸ் கனடாவோட காஜல் இது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இதில் ஒரு லுக்கு டிஃபைன்டாக தெரிகிறதுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு லேஷஸ் அண்ட் லென்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஐ மேக்கப் வந்துட்டு ரொம்பவே நல்லா தெரியும். பட் நான் இன்றைக்கி வந்துட்டு ஜஸ்ட் மஸ்காரா மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு ப்ரைடல் மேக்கப் போடுறீங்கன்னா உங்களோட மஸ்ட்டு திங்கில் வந்துட்டு உங்களுக்கு லேஷஸ் அண்ட் லென்ஸ் இருக்கணும்.
லுக் அப்படியே டோட்டலாக நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு லைட் பர்பிள் ஷேடில் போயிடுறேன் லிப்ஸ்டிக்கு. ஒரு குட்டி பொட்டு, அவ்வளோதான். நம்மளோட மேக்கப் முடிஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எந்த வித லைட்டுமே யூஸ் பண்ணல. உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்சுவலாக இது ஈவினிங் 6 o'clock ஆக போகிற டைமு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபினிஷிங் லுக்கு நார்மல் லைட்டில். ஸோ சாரீ மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட லுக் இது. இந்த மாதிரி மேக்கப் வீடியோஸ் வேணும்னா கேளுங்க, நான் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்கின்னுக்கும் மாற்றி போட்டு காமிக்கிறேன் நான். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜுவல் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு ப்ரைடல் லுக் வர அளவுக்கு போட்டிருக்கேன். இந்த ஸ்கின் ஃபினிஷ்டு மேக்கப் எப்போ போகலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பூ வைக்கிற ஃபங்க்ஷன் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வீட்டில் வைக்கிற ஃபங்க்ஷன் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கின் ஃபினிஷ்டு போயிடலாம். இதே ப்ரைடல்னால் நீங்கள் உங்கள் டோன் இன்க்ரீஸ் பண்ணியோ இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியோ காமிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சாரீ ப்ளஸ் ஜுவல்லோட இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக்கு. ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.